கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். காலை சர்வீஸ்ல நம்ம ஓசன்னா என்பதை குறித்து வாசித்தோம். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 54 அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். ஆமென். ஏசாயா 54 அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த, பழக்கப்பட்ட, அதிகமாய் நம்மால பேசப்படுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. 17 வசனம், ஏசாயா 54:17, Isaiah chapter 54 verse 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். ஆமென். நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிப்போம். என்ன சொல்லுவோம்? நான் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும். இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. A very important thing. இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு உண்மை சம்பவம், ட்ரூத் behind this verse என்ன அப்படின்னா, நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். ஆமென். மேபி இது உங்களுக்கு ஒரு குட் நியூஸா இல்லாம இருக்கலாம். ஆமென். எனக்கு விரோதமா ஆயுதம். ஆமா, வசனம் சொல்லுது வெப்பன்ஸ் ஆர் ஃபார்ம்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெப்பன்ஸ். நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஒவ்வொரு மிருகத்தை வேட்டையாடுகிறதுக்கு ஒவ்வொரு விதமா வச்சிருப்பாங்க. ஆமென். எல்லா வெப்பன்ஸும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணாது, யூஸ் ஆகாது. நம்மளே கூட பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் ஒரு அருவாமனை வச்சு எல்லாவற்றையும் கட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பெரிய லாங் நைஃப் வச்சிருக்கிறோம். ஒரு பெரிய இப்பெல்லாம் நைஃப் செட்டா தான் விக்குது. என்ன, கத்தி எப்படிதான் விக்குது, செட்டா. சின்ன கத்தி, பெரிய கத்தி, அருவா, இந்த மாதிரிலாம் நிறைய ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். ஆமா, காலம் மாறிடுச்சு. பிசாசும் அப்படிதான் என்ன பண்றான் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆமென் ஆயுதங்களை உருவாக்குறான். ஆமென். அது உருவாக்கப்படுது. He takes time to prepare that. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் நற்செய்தி. ஆண்டவர் சொல்றாரு, அது ஒண்ணும் வாய்க்காது. ஆமென். ஆமென். ஒண்ணுமே வாய்க்காது. ஏன் அது ஒண்ணுமே வாய்க்காது அப்படின்னு ஆண்டவர் இங்க அழுத்தமா சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு முந்தைய வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதுக்கு கர்த்தர் அந்த ரீசனையும் கொடுக்கிறார். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியை காண ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரப்பா, அந்த ஆயுதத்தை உண்டாக்குறவனே நான் தான் சிருஷ்டித்தேன். ஐ ஆம் த மாஸ்டர். ஆமென். எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டாலும் அந்த ஆயுதங்களை இல்பொருள் ஆக்குகிற வல்லமை நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. ஆமென். பிசாசு எப்பவுமே he works based on strategies. என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், ஸ்ட்ராட்டஜி. நம்மள மாதிரி பிசாசு சும்மா ஃப்ளூக்ல அடிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆமென். அவன் நின்று விளையாடுவான். அவன் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, நம்ம தான் என்ன பண்ணணும், ஃப்ளூக்ல அடிப்போம். சும்மா அடிப்போம்டா, எங்காவது போய் விழும், அப்படியே வின் ஆயிரும். இப்படியே ஜெயிச்சவங்க நிறைய பேர். ஆனா அப்படி அல்ல. பிசாசு எப்பவுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான ஆயுதத்தை உண்டு பண்ணுவான். ஆயுதம் அப்படின்னாலே ஹாம், அதாவது கெடுக்க, கொல்ல, அழிக்க அவன் உருவாக்குகிறவன். அல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வித்தியாசமா இருக்கும். ஒரு குடும்பத்துல பணம் இருக்கும், சமாதானம் இருக்காது. ஒரு குடும்பத்துல சமாதானம் இருக்கும், ஆனா பொருளாதார காரியங்கள்ல முன்னேற்றம் இருக்காது. ஒரு குடும்பத்துல சமாதானமும் இருக்கும், பொருளாதாரமும் இருக்காது, சுகம் இருக்காது. ஆமென். இப்படி ஏதாகிலும் ஒரு விதமான ஆயுதத்தை ஒவ்வொரு தனிநபருக்கும், ஒவ்வொரு ஊழியத்திற்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விரோதமாக சத்துரு உண்டாக்குகிறான். ஆமென். அதாவது இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்க ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கஸ்டம் மேட், ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. பார்த்துருக்கீங்களா? அப்பெல்லாம் கண்டது போட்டு என்ன பண்ணுவோம், குளிப்போம். என்ன சோப்புனே தெரியாது, 4 துண்டு சோப்பை சேர்த்து வச்சு குளிச்சவங்க தான் நம்மலாம். மீதியா 4 இருக்கும், தேஞ்ச சோப்பு 4 இருக்கும், அதை சேர்த்து வச்சு குளிச்சுட்டு போயிடுவோம். இப்பெல்லாம் உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி, உங்க ஹேருக்கு ஏத்த மாதிரி, அது கர்லியா இருந்தா இந்த ஷாம்பு, அது நீளமா இருந்தா இந்த ஷாம்பு, ஆயிலியா இருந்தா இந்த சோப்பு வந்துருச்சா, உங்களுக்குன்னே நாங்க தயார் செய்யறோம் அப்படின்னு உடனே போய் குவிறாங்க ஜனங்க. ஏன்? எனக்குனே வா, எனக்குனே வா. அப்படிதான் பிசாசு என்ன பண்றான்னா, ஒவ்வொரு மனுஷருக்கும் தனித்தனிய ஆயுதத்தை உண்டாக்குகிறான். ஆமென். ஆனா இன்றைக்கு கர்த்தர் இதை சொல்லவா உங்களை அனுப்பினார் சிஸ்டர்? காலையில வந்தது நற்செய்தி ஏதாவது சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நற்செய்தியை மாத்திரம் நான் இன்றைக்கு சொல்ல வரல. அந்த ஆயுதத்தை
முற்றிலும் இல்பொருளாக்குகிற அபிஷேகத்தையும் கர்த்தர் நம்ம மேல தரப்போகிறார். திஸ் டே தட் யூ ஆர் கோயிங் டு ரிசீவ், இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க போகிறார். என்ன கண்கள் தெரியுமா? இதுவரைக்கும் நமக்கு முன்பாக நம்மை கெடுக்க சத்துரு உண்டாக்கின ஆயுதத்தை காண கர்த்தர் கிருபை. நான் எப்பொழுதுமே சொல்றேன், எப்ப தெரியுமா ஜெயம் ஆரம்பிக்குது, எப்ப விக்டரி ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்முடைய வீக்னஸஸ் நம்ம எப்ப அறிஞ்சுக்கிறோமோ அப்போ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க, என்னால இதை ஜெயிக்க முடியல, என்னால் ஜெயிக்க முடியல. நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கான முதல் படி என்ன தெரியுமா? நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆமென். எது என்னோட ஸ்ட்ரென்த், எது என்னோட வீக்னஸ்? இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்த ஒரு முக்கியமான பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புறோம். இந்த வசனத்தை, இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். எப்பவுமே ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான கிருபைகளையும் அபிஷேகத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. சும்மா கொண்டு போய் ஒண்ணுமே தெரியாம நம்ம முன்னாடி நிக்க வைக்கவே மாட்டார். நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தாரு தாவீதை. எதை வச்சு? கல்லை வைத்து எறிவதற்கு. he was very trained. அவனை அழகா வெறும் காடுகளுக்குள்ள யாருக்கும் தெரியாம அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு போய் தான் கர்த்தர் யாருக்கு முன்னாடி நிறுத்தினாரு? கோலியாத்துக்கு முன்னாடி நிறுத்தினார். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை அது. ஆபிரகாம், லோத்து தன்னுடைய சகோதரன் கொண்டு போகப்பட்டான் என்று ஆபிரகாம் கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே இப்ப எப்படி ஆகிலும் காப்பாத்த என்ன பண்ணும்? போகணும். ஆமாதானே? அவர் காப்பாற்ற போகும் பொழுது வசனம் சொல்லுகிறது, தன்னோடு இருந்த 300 கைப்படிந்தவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல இருக்குன்னா ட்ரெயின்ட் மென்ஸ். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஆபத்து வரும் பொழுது அந்த ஆபத்துக்கு தன்னோடு இருந்து யுத்தம் செய்கிற ட்ரைனிங் கொடுத்து ஒரு பீப்புளை வச்சிருந்தார். ஆமென். ஆண்டவர் தான் அழைச்சார்ல. ஆண்டவர் பார்த்து பாரு, நமக்கு எல்லாம் ஆசை என்ன தெரியுமா? நமக்கு என்ன நடந்தாலும் கேப்ரியல் வந்துடணும்னு, என்ன நடந்தாலும் மைக்கேல் வந்துடணும்ட்டு. ஆமென். நம்ம ஆசை அதுதான். இதே ஆசையோட தான் இருப்போம். ஆனா ஆபிரகாம் என்னன்னா, ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், அதனால நம்மளை பார்த்துக்குவாருன்னு அசால்ட்டா இல்ல. என்ன பண்ணாரு? 300 கைப்படிந்தவர்கள். அல்லேலூயா. சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உங்கள் விரல்களை கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற நாள். அல்லேலூயா. போராடி ஜெயிக்கிறதுக்கான ஒரு பெரிய பலத்தை உங்களுக்கு கொடுக்க ட்ரைனிங். ஆமென். ஒரு ட்ரைனிங்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். இந்த ட்ரைனிங்கை நீங்க பெற்றுக்கொண்ட உடனே இது வரைக்கும் தோற்று போன எல்லா இடத்திலும் ஒரு ஜெயாலியாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். ஆமென். ஒரு ஜெயம் கொடுக்கிறவராய் கர்த்தர் நிறுத்துவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை ஜெயிக்க வைக்க போகிறார்? ஆமென். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற என்னோடு கூட சேர்ந்து யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேரம் அவங்க கவனத்தை திருப்பலாம். இந்த அதிகாரம் நமக்கு பழக்கப்பட்ட அதிகாரம் தான். இந்த அதிகாரத்துல 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். ஆமென். இந்த வசனத்துல நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா உபாயம். என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். உபாயம். உபாயம்னா என்னன்னா பிளான். ஆமென். பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்? பிளான் பண்ணுவான். எல்லாவற்றுக்கும் ஒரு பிளான். என்ன பண்றான் அப்படின்னா, இங்க வசனம் சொல்லுது, இவர்கள் பெருக கூடாது, இவங்க நம்மளை விட்டு போகக்கூடாது. இப்போ ஒரு தந்திரத்தை பண்ணி, ஒரு பிளானை பண்ணி, எப்படி ஆகிலும் இந்த ஜனங்களை மட்டுப்படுத்தணும், அவர்களை குறுக செய்யணும்னு பிசாசுடைய நோக்கம். ஆமென். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவன் எடுத்த முதல் முயற்சி என்ன அப்படின்னா மருத்துவச்சிகளை வைத்து. ஹல்லேலூயா. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசு எப்பொழுதும் ஒரு நபரை கொண்டு தான் கிரியை செய்வான். பிகாஸ் he doesn't have a body, he is a spirit being. ஆமென். அதனால சில வேளைகள்ல சில பிரச்சனைகள் நமக்கு ஒரு மனுஷரால வந்த உடனே அந்த மனுஷர் மேல கோச்சுக்காதீங்க. ஆமென். ஒரு தொடர்ச்சியான ஒரு பிரச்சனை ஒருத்தர் கொடுக்கும் பொழுது தயவு செஞ்சு அந்த மனுஷர் மேல நீங்க வெறுப்பு காட்டாதீங்க. ஏன்னா அது அந்த மனுஷர் அல்ல, அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற ஒரு பிசாசு. ஆமென். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, he uses certain person. சில மனுஷன் இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இந்த ராஜாக்கு. ஆமென். திடீர்னு இவனுக்கு ஒரு தோற்றம் நல்லா போயிட்டே இருக்கும். நம்ம ரிலேஷன்ஷிப் கூட யோசிச்சு பாருங்க, நல்லா பேசுவோம், நல்லா இருப்போம், நல்லா திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா கோச்சுக்கும், மூஞ்சி தூக்கி வச்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த பகை குடும்பமா வரும், தலைமுறையா அந்த பகை என்ன பண்ணுவாங்க. ஆனா ஒரு காலத்துல நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா அவங்க இப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்திருப்பாங்க. இப்படிதான் யோசேப்பு வாழ்ந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க, ஒண்ணுக்குள்ள ஒன்னா. ஆனா திடீர்னு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு,
யார் அந்த பார்வோன் இடத்துல போய் இந்த டாட்டர் எப்படி அவன் யோசிச்சானே தெரியாது. திடீர்னு யாரோ ஒருத்தர் கிண்டி விட்ட மாதிரி என்ன பண்றான், அவன் யோசிக்கிறான். ஒரு பிளான் பண்ணும் அப்படின்னு. அந்த பிளானுக்கு அவன் யூஸ் பண்ண நினைச்சது யாருன்னா மருத்துவச்சிகளை. அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுகிறது, அந்த மருத்துவச்சிகளை கர்த்தருடைய கரத்துக்குள்ள, கர்த்தருடைய பயம் அவர்களுக்கு இருந்ததுனால அந்த பிளானை கர்த்தர் தோற்று போக பண்ணினார். அல்லேலூயா. அவன் முதல்ல உருவாக்கின ஆயுதம் அந்த மருத்துவச்சிகளை வைச்சுதான். ஆனா வசனம் சொல்லுகிறது, அந்த ஆயுதம் வாய்க்காதே போனது. அல்லேலூயா. இன்னைக்கும் பிசாசு எப்படி பெரிய திட்டங்களை உங்களுடைய குடும்பத்திற்கு நேராக கொண்டு வந்திருந்தாலும் கர்த்தர் அந்த ஆயுதத்தை வாய்க்காதே போக பண்ணுவார். சபிக்கும்படி கூலி பேசி கொண்டு வந்த பீலையாமை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய பிளான்ஸ், அவருடைய ஐடியாலஜி, ஆமென், அவர் பிசாசுக்கு விளையாட்டு காமிக்கிற விதம், அதெல்லாம் ரொம்ப வண்டர்ஃபுல். ஆமென். என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். பிரச்சனைகளை மேலும் மேலும் என் வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்தான். ஓவர் அண்ட் ஓவர். ஒன்று முடியும், அடுத்து ஒன்று ஆரம்பிக்கும். ஒன்று முடியும், அடுத்து ஒன்று ஆரம்பிக்கும். சிறு வயதிலே அதிகமான நுகங்களை நாங்கள் குடும்பமாய் சுமக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனா ஒன்று அவனுக்கு தெரியாது, இப்படியே இவளை பண்ணிக்கிட்டே இருந்தா அவன் நினைச்சான் ஒண்ணுமே இல்லாம இந்த குடும்பத்தை ஆக்கிரலான்னு. ஆனா கர்த்தர் அவன் எதையெல்லாம் செய்ய நினைத்தானோ அதையே எனக்கு படிக்கட்டாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அதான் நான் சொல்லுவேன், யோசேப்பை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் திராட்சை, சத்தமா தான் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுது கரெக்ட் ஆன்சர் என்னங்க, திராட்சை செடி. ஆமென். ஐயோ, நம்ம திருடலன்னா கூட எல்லாம் எழுந்து வெளியே போங்க, உங்க பேக்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு உடனே படபடப்பு வந்துடும் நமக்கு. ஆமென். ஒரு பயம் வந்துடும். இப்ப என்னன்னா வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு திராட்சை செடி. அவன் பாட்டுக்கு அமைதியா திராட்சை செடியா அவங்க அப்பா வச்சபடி அழகா என்ன பண்ணிட்டு இருந்தான், சமத்து குட்டியா இருந்தான். ஆமென். இப்ப பிசாசு என்ன பண்ணான் தெரியுமா, அவன் சகோதரர்களை பயன்படுத்தினான். எதற்காக? சுவர் கட்டுறதுக்காக. சொல்லுங்க என் கூட சேர்ந்து, சுவர் கட்டுறதுக்காக. இப்ப இந்த சுவரை பக்கத்துல கட்டின உடனே வசனம் சொல்லுது, அந்த சுவர் ஒன்றொன்றாய் அவர்கள் சகோதரர்கள் கட்டி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, செடியா இருந்த யோசேப்பை கர்த்தர் பெண்ணாக்கிட்டாரு. அவன் சுவர் மேல் படருவான், கொடியா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. இவனை சும்மா விட்டிருந்தாலே அவன் பாட்டுக்கு செடியா இருந்திருப்பான். அவனை சும்மா விட்டிருந்தாலே அவன் பாட்டுக்கு அப்பாக்கு செல்ல பிள்ளையா என்ன பண்ணிருப்பான். அம்மா அப்பா, நம்ம சில பிள்ளைகள் இருக்கும் சுத்திக்கிட்டே இருக்கும் அம்மா அப்பா கிட்டே. என் தங்கச்சியெல்லாம் அப்படிதான். இப்படி அம்மா அப்படி விட்டுட்டு போன உடனே வேன் கத்துவா, எதுக்கு அழுவானே தெரியாது. ஆமென். இப்படியே தன் தகப்பனுடைய அரவணைப்புலயே அமைதியா இருந்திருப்பான். பிசாசு இப்ப என்ன பண்றான், எப்படி ஆகிலும் அவனுடைய சகோதரர், நான் சொன்னேன் யாராவது வழியாத்தான் அவன் செயல்படுவான். அப்படி அவன் சகோதரர் வழியா ஒரு சுவர் கட்டி கொண்டே இருக்கு. யோசேப்புக்கு ஒரே டிசப்பாயின்மெண்ட், நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் பாட்டுக்கு தானே இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் ஏன் அந்த சுவரை கட்ட அனுமதித்தா தெரியுமா, நீ செடியா இருந்தா உன்னை யாரும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீ செடியா இருந்தா என்ன பண்ண முடியாது, யாருடைய கண்ணுக்கும் நீ தெரிய மாட்டே. அவன் சுவர் கட்டுற வரையும் அமைதியா இருப்போம், கட்டி முடிக்கட்டும். அல்லேலூயா. கட்டி முடிச்ச உடனே இப்ப செடியா இருக்கிறவனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொடியாய் மாற்றி, எவ்வளவு உயரத்துக்கு சுவர் கட்டப்பட்டதோ அவ்வளவு உயரத்துக்கு கொடி போய் 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 இப்ப நிக்குது. செடியா இருந்தா பக்கத்துல வந்தாதான் பார்க்க முடியும். ஆனா இப்பொழுது தூரத்திலிருந்து பார்த்தாலே ஒரு சுவர், அந்த சுவரின் மேல் ஒரு கொடியை காணும்படி கர்த்தர் யோசேப்பை செடியாயிருந்து கொடியாய் மாற்றினார். அதற்காக கர்த்தர் பயன்படுத்தினது ஆயுதமாகிய இந்த சுவர் தான். அல்லேலூயா. ஆமென். சில பேர் நமக்கு விரோதமா ஏதாவது ஒன்று போட்டிக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கட்டுற வரையும் ஆண்டவர் அமைதியா பார்ப்பார். ஏன் தெரியுமா, அதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் குறிப்பு. நானும் அப்படிதான், உலகத்தோடு ஒத்து ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவலா இருந்தாலும் ஐ வாஸ் லிவிங் அ வேர்ல்ட்லி லைஃப். ஆனா இந்த சுவர் எந்த அளவுக்கு கட்டப்பட்டதோ அந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். என்னுடைய பேச்சில், என்னுடைய எல்லாவற்றிலும் ஐ வாஸ் ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ட், அப்சைட் டவுன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்றைக்கு கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். நானும் உங்களுக்கு சொல்றேன், எத்தனை பெரிய சுவர்கள், எத்தனை பெரிய உபாயங்கள் உங்களுக்கு விரோதமாக தீட்டப்பட்டாலும் கர்த்தரால அதை நன்மைக்கு எதுவாய் திருப்ப முடியும். ஆமென்.